வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பலமுறை இந்த சமூகத்தில் எழுந்த ஒரு கேள்வி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட கழகத்தில இருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் பெரியார் மணியம்மை திருமணம் தான் காரணமா? இந்த கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. பெரியார் மணியம்மை திருமணம் தான் காரணமா அப்படின்னா, பெரியார் மணியம்மை திருமணமும் ஒரு காரணம். ஆனா அது மட்டும்தான் காரணம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 1945 இருந்தே பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆகஸ்ட் 15 பெரியார் சொல்றாரு அது துக்க நாள்னு, பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்றாரு அது இன்ப நாள்னு. அட, வெள்ளையன் போய் கொள்ளையன் வரதுல நமக்கு என்னப்பா லாபம் இருக்கு? அப்போ அது துக்க நாள் தானே அப்படின்னு பெரியார் சொல்றாரு. யாராவது ஒருத்தர் போயிட்டா அதை நம்ம கொண்டாடணும்ல, அப்போ அது இன்ப நாள் தானே அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா சொல்றாரு. இப்படி எவ்வளவோ கருத்து வேறுபாடு பேரறிஞர் அண்ணாவிற்கும் பெரியாருக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்போதான் தூத்துக்குடியில ஒரு மாநாடு, அதுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலந்துக்கல. அப்ப கட்சியில் அத்தனை பேரும் பேசிக்கிறாங்க, பேரறிஞர் அண்ணாவிற்கும் பெரியாருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போதான் ஈரோட்ல ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல பெரியாரும் கலந்துக்கிறாரு, பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலந்துக்கிறாரு. அப்படிப்பட்ட மாநாட்டுலதான் பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவை ரதத்துல உட்கார வைக்கிறாரு. அப்படி உட்கார வச்சு என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கு வயதாகி விட்டது, இந்த பெட்டி சாவியை என் தனையன் அண்ணாதுரையிடம் ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பேரறிஞர் அண்ணா ஏன் தனியா போய் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கணும்? எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும்ல. அதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? பெரியாருடைய கருத்துக்களை, அவருடைய கொள்கையை இந்த சமுதாயத்துல போய் சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி தேர்தல்ல நிக்கணும். அதற்கு பெரியார் அவர்கள் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அதனாலதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட கழகத்தில் இருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. அதனாலதான் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாருடைய கொள்கையை தாங்கி பிடிக்கிற கட்சியாக, சுயமரியாதை கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு வருகிறது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாவை பூர்ணிமா அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.